ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரிவன். நான் உங்கள் சபரி. இன்னைக்கு நம்ம பேச போற சம்பவத்துல ரெண்டு பேர்த்தோட காதல் கதையை பத்தி பேசுவோம். பொதுவாகவே லவ்வர்ஸ் அப்படின்னா நமக்குள்ளார ஒரு திங்கிங் இருக்கும். இவங்க ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. இன்னைக்கு சண்டை போட்டாங்க அப்படின்னா நாளை கட்டி பிடிச்சிட்டு திரிவாங்க. அவங்களுக்கு நடுவில் யாராலையுமே வர முடியாது. சில பேர் வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து வாழுவாங்க, சண்டையே போட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய தாட்ஸ் இருக்கும். உண்மையாவே எல்லாரும் அப்படிதான் இருக்காங்களா? எல்லாத்தோட லைஃப்பும் மாறவே மாறாதா? இவங்க ரெண்டு பேரும் பிரியுவாங்களா, பிரியாமே கடைசி வரைக்கும் இருப்பாங்களா அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வாழ்க்கை தான் பதில் சொல்லணும். இன்னைக்கு நம்ம பேச போற ரெண்டு காதல் கதை, ஒரே காலேஜ்குள்ளார நடந்த ரெண்டு காதல் கதை கடைசியா எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க சம்பவத்துக்குள்ளார போவோம். ஹரியானா ஸ்டேட் பானிபட் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல படிக்கிறவர் தான் ஆனந்த் மிஸ்ரா. இந்த கவர்மெண்ட் காலேஜ்லாம் படிக்கணும்னாவே நிறைய மார்க் எடுத்து தான் போக முடியும். சாதாரணமா கவர்மெண்ட் காலேஜ்ல நம்ம காசு கொடுத்துலாம் உள்ளார நுழைய முடியாது. ஆனந்த் ஆரம்பத்துல இருந்தே நல்லா படிக்கிற பையங்கிறதுனால அவருக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. ஆனந்தோட வாழ்க்கையை பார்த்தா அவங்க அப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரர். ஃபர்னிச்சர் எக்ஸ்போர்ட் இந்தியாவுக்குள்ளார எல்லா ஸ்டேட் ஆகட்டும், இந்தியாவுக்கு வெளியே வெவ்வேறு கண்ட்ரி ஆகட்டும், அந்த எக்ஸ்போர்ட் அவர் பண்ணிட்டு இருப்பாரு. அது மூலியமா கோடிக்கணக்கில் சொத்து, ஏக்கர் கணக்கில் ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஆனந்துக்கு இருக்கு. ஆனந்துக்கு இருக்கிற ஒரே ஆசையே இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அப்பாவோட பிசினஸ் நான் டேக் ஓவர் பண்ணி இன்னும் பெருசாக்கணும். அதுதான் அவரோட கனவு. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் ஆனந்தோட வாழ்க்கை என்னன்னு சொல்லிட்டு. காரு, பைக்கு இந்த மாதிரி எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும். ஃபியூச்சர்ல பிசினஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பத்திலே பிசினஸ் மேன் ஆயிட்டாரு. ஆனந்த் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும் போது திவ்யா அப்படிங்கிற ஒரு அழகான பொண்ணை பார்த்தான். தன்னோட ஜூனியர். கண்டிப்பா கல்யாணம் பண்ண இவ்வளவு தாண்டா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி அப்பயே ஃபிக்ஸ் ஆயிட்டான். திவ்யா கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணும்போது திவ்யா இல்ல எனக்கு செட் ஆகாது, நான் படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எப்பயும் போல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி ஏகப்பட்ட ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணி கடைசியா எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு. இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா வெவ்வேறு இடங்களுக்கு ஊர் சுத்த ஆரம்பிச்சாங்க. காலேஜ்ல இருக்க ப்ரொஃபஸர் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்கப்பா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. இவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒரு பக்கம் ஆனதுக்கு ஒரு பிசினஸோட லைஃபே இருக்கு, கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. ஆனா திவ்யா ஒரு வாடகை வீட்டில் தான் வாழ்றாங்க, ஒரே பொண்ணு. அவங்க அப்பா ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு, அதுல பெருசா லாபம் எதுவும் இல்லை. அதனால இவங்க ரெண்டு பேருக்கு நிறைய விஷயங்கள் ஒத்து போகவே இல்லை. ஆனா ஆனந்தும் சரி திவ்யாவும் சரி, நாங்க உண்மையா லவ் பண்றோம், நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா வைங்க, இல்லாட்டி நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு சொல்லும் போதுதான் அவங்கவுங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சீரியஸ்னஸே தெரியுது. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு கிராண்டா கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் இவங்களோட காதல் கதை. அதே மாதிரி இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, அதே பானிபட்ல இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜுக்கு புதுசா ஃப்ரெஷர்ஸா வந்து ரோஹன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெஷர் குரூப்ல ஒருத்தன் வரான். அந்த ரோஹன் இந்த காலேஜ்ல என்ட் ஆகும்போது இந்த ஆனந்த் மிஸ்ரா அப்படிங்கிறவர் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு. இந்த ஆனந்துக்கும் ரோஹனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னா, ஆனந்தோட சித்தப்பா பையன் தான் ரோஹன். அதனால ரோஹன் அப்படிங்கிறவர் கசின் தம்பி. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. இந்த ஆனந்த ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு தான் ரோஹன் அந்த காலேஜ்குள்ளாரையே வந்தான். நம்மளோட குடும்பத்தெல்லாம் பொதுவா அண்ணனோ அக்காவோ ஏதோ ஒரு காலேஜில் போய் நல்லா பெருசா முன்னேறாங்க அப்படின்னா நம்மளும் அந்த காலேஜுக்கு தானே போவோம். அதே மாதிரி தான் ரோஹனும் நல்லா படிச்சு ஆனந்த் அண்ணன் காலேஜுக்கு தான் நான் போகணும்னு சொல்லிட்டு அந்த காலேஜ்குள்ளார என்ட்ரானாம். ரெண்டு பேத்துக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருந்துச்சு. ரோஹனுக்கு லக்கிலி அவன் வந்த ஃபர்ஸ்ட் இயர்லயே ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சான். அவனோட கிளாஸ்லயே அனிதான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணும் போது அந்த பொண்ணுக்கு ரோஹனை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றது ஆனந்த் மிஸ்ராவுக்கும் ஆனந்தோட லவ்வரான திவ்யாவுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இது ரோஹன் அனிதாவோட காதல் கதை. ஆனந்தும் திவ்யாவும் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் திவ்யா ஆனந்தோட வீட்லயே போய் தங்க ஆரம்பிச்சாங்க. ஆனந்தோட வீடு ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கும், ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கும், வேலைக்காரங்களா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனந்தோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வயசானதுனால அவங்க ரிட்டையர்ட் ஆகி ஒரு ரூம்குள்ளார தான் இருப்பாங்க. ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை. திவ்யா கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் அங்க ராணி மாதிரி வாழ ஆரம்பிச்சாங்க. செய்யற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் வேலைக்காரங்க இருக்காங்க, அன்பான கணவர் இருக்காரு, காலையில பிசினஸ்க்கு போனாருன்னா நைட்டு நம்மளை பாக்குறதுக்கு வந்துடுறாரு. இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன வாழ்க்கை தேவை? திவ்யாவோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகுது. இந்த காலேஜுக்கு கொஞ்சம் தூரத்துல தான் அந்த ஆனந்த் மிஸ்ராவோட வீடு இருக்கு. அதனால அடிக்கடி ரோஹன் ஆனந்தனை பாக்குறதுக்கும் ஆனந்தன குடும்பத்துல பழகிறதுக்கும் அடிக்கடி ஆனந்தோட வீட்டுக்கு போயிட்டு வருவான். இந்த மாதிரி இவங்களோட லைஃப் எல்லாமே நீட்டா போயிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா ஜூன் 20ஆம் தேதி 2022 வருடம் ரோஹனோட அப்பா அம்மா அந்த பானிபட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு ஷாக்கிங்கான கம்ப்ளைண்ட் தராங்க. அவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் என்னன்னா, நேத்துல இருந்து எங்களோட பையனோட ரோஹனை காணோம். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கால் பண்ணியாச்சு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் கால் பண்ணியாச்சு, ஆனா அவனை காணோம். காலேஜ் ஹாஸ்டல்ல தான் படிச்சுட்டு இருந்தான். பானிபட்ல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ்ல ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்க பையனை திடீர்னு காணோம். காலேஜ்ல கேட்டாலும் பெருசா ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க.
ஆனந்த் மிஸ்ராவுக்கும் கால் பண்ணா ரோஹனை நான் தேடிட்டு தான் இருக்கேன், இன்னும் அவன் கிடைக்கவே இல்லை, அவனை எல்லா இடத்துலையும் நான் தேடுறேன், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றாரு. போலீஸ்க்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் பையனுக்கு 20 வயசு பக்கம் ஆகுது, எங்கேயா குடிச்சிட்டு உளுந்து கிடப்பான், இல்ல யாராச்சும் லவ்வர் கூட சுத்திட்டு இருப்பான், இல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது வீட்டுல இருப்பான், மார்க் கம்மியா வாங்கியிருப்பான், மறைஞ்சு போயிருப்பான், திருப்பி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க வந்துருவான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்பா அம்மா ரொம்ப கிளியரா சொல்றாங்க, என் பையன் என் கூட கரெக்டான ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கான், எல்லா உண்மையுமே எங்ககிட்ட சொல்லிடுவான், அவனுக்கு லவ் ரிலேஷன்ஷிப்லாம் யாரும் இல்லை, அவன் யாரையும் லவ்வும் பண்ணவே இல்லை, அவனோட காலேஜ்ல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே கேட்டுட்டோம், கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. போலீஸ் அவங்களோட என்கொயரியில முதல் விஷயமா அவங்க அப்பா அம்மா தான் விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கும் பையனுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. லவ் இருக்கா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. அதுக்கு அடுத்ததா காலேஜுக்கு போறாங்க. காலேஜ்ல போனா ரோஹன் 19ஆம் தேதி வந்துட்டு போன எல்லா அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டருமே இருக்கு. இவனுக்கு 20ஆம் தேதியில இருந்து தான் இவன் எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்கும் போது எல்லாருமே ஜூன் 19ஆம் தேதி மட்டும்தான் ரோஹனை பார்த்திருக்காங்க. ஆனா போலீஸ்க்கு கிடைச்ச இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த ரோஹன் அப்படிங்கிற பையன் அனிதாங்கிற ஒரு பொண்ணு அவனோட கிளாஸ்லயே லவ் பண்றான் அப்படிங்கிறது தெரிய வருது. இது ரோஹனோட அப்பா அம்மாவுக்கே கேட்கும் போது ஒரு பெரிய ஷாக். எல்லாருமே சேர்ந்து அனிதாவை போய் பார்க்குறாங்க, அனிதாவை என்கொயரி பண்ணுறாங்க. அனிதாவை என்கொயரி பண்ணால் அந்த பொண்ணு அங்கேயே அழ ஆரம்பிச்சிருச்சு. போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிடுச்சா, நேற்று தான் நான் ரோஹன்கிட்ட பேசினேன், இன்னைக்கு ஏன்டா அவங்ககிட்ட பேச முடியல, ஏன்டா கால் பண்ணால் போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ டைம் ட்ரை பண்ணிட்டேன், என் மொபைலை கூட பாருங்கன்னு சொல்லிட்டு மொபைலை காட்டுறா. நானே ரோஹன்ட்ட நேற்று பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப கவலையாக தான் இருக்கேன், இன்னும் அவனை காணமேனு நீங்கள் போலீஸ் வச்சே தேடிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. அப்போதான் ரோஹனோட அப்பா அம்மாவுக்கு ஒரு பெரிய ஷாக். நம்மளோட பையன் காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லயே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தானா, இப்போ 2 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு, இந்த 2 வருஷமா இந்த பொண்ணை நம்ம கிட்ட மறைச்சு வச்சுட்டு தான் இருக்கானான்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா ஒரு ஷாக்கிங்ல இருக்காங்க. அதை விட பெரிய ஷாக்கிங் என்னன்னா, இப்போ நம்மளோட பையனை காணோம். இருந்தாலும் அந்த அனிதாங்கிற பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறதுனால அந்த அப்பா அம்மாவுக்கு அனிதாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. கவலைப்படாதமா, எப்படியாச்சும் ரோஹனை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சமாதானம் சொல்லிட்டு அவங்க பாட்டு காலேஜ் விட்டு வெளியே வராங்க. ஸோ இப்போ போலீஸ்க்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அப்பா அம்மானாலையும் ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த பக்கம் லவ்வர்னாலையும் ஒரு பிரச்சனையும் இல்லை, வேற எங்க இருந்து தான் அவனுக்கு பிரச்சனை வந்திருக்கும், எங்க தான் மறைஞ்சு போயிட்டான்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் நெட்வொர்க் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான க்ளூ கிடைக்குது. அவனோட ஃபோன் கடைசியாக சுவிட்ச் ஆஃப் ஆனது இடம் என்ன அப்படின்னா, அந்த காலேஜ்ல இருந்து 40 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. எதுக்காக இவன் ஃபாரஸ்ட் ஏரியா போறான்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டான போலீஸ் டீம் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போய் செக் பண்றாங்க. அங்க உங்களுக்கு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ரோஹனோட டெட் பாடி கிடக்குது. அப்படியே மயங்கி போய் விழுந்திருக்கான். பல்ஸை பார்க்கும்போது தான் அவன் இறந்துட்டான் அப்படிங்கிறது புரிய வருது. அவங்க அப்பா அம்மாலாம் வந்து கத்தி கதறி அழுகுறாங்க, என் பையனை படிக்கிறதுக்கு அமைச்சு விட்டா இங்க என்னன்னா டெட் பாடியா கிடக்குறான், கண்டிப்பா குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்ட்டு டிமாண்ட் பண்றாங்க. ரோஹனோட பாடியை அட்டாப்சிக்கு அனுப்பிச்சுடுறாங்க. ஏன்னா எப்படி கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரணும். அட்டாப்சி ரிப்போர்ட் வர்றதுக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் பக்கம் ஆகும். அதுக்குள்ளார குற்றவாளி யாருங்கிறத நம்ம கொஞ்சமாவது ஃப்ரேம் பண்ணணும். ஸோ காலேஜ்ல இருந்து இவன் அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கானா, மொபைல் எங்கெல்லாம் டிராவல் பண்ணிச்சுங்கிற மேப்பை செக் பண்றாங்க. அப்போதான் இந்த ஆனந்த் மிஸ்ரா வீட்டுக்கு கொஞ்ச தூரத்துல அவனோட மொபைல் நெட்வொர்க் காட்டியிருக்கு. இப்ப போலீஸ்க்கு ஆனந்த் மிஸ்ரா மேல சந்தேகம் வருது. ஆனந்த போய் என்கொயரி பண்றாங்க. இந்த மாதிரி ரோஹன் அன்னைக்கு உங்க வீட்டு வழியா தான் டிராவல் பண்ணியிருக்கான், உங்க வீட்டுக்கு ஏதாவது வந்தானா அப்படின்னு கேட்கும் போது ஆனந்த் மிஸ்ரா பொதுவாகவே அவன் எங்க வீட்டுக்கு வருவான், எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுவான், லஞ்ச் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு போவான், எனக்கு நிறைய உதவிகள்லாம் செய்வான், ஆனா அன்னைக்கு அவன் எங்க வீட்டுக்கு வரவே இல்லை, என்னோட ஒய்ஃபை கூட நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட விசாரிச்சிருக்காரு. அவன் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனந்த் மிஸ்ரா வீட்டுக்கும் வரவே இல்லை. அப்புறம் எதுக்காக தான் அவன் ஃபாரஸ்ட்டுக்கு போனான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்கு. அடுத்ததா ரோஹனோட மொபைல்ல இருந்து எங்கெல்லாம் கால் போயிருக்கு, இந்த சம்பவம் நடந்த நாள் கடைசியா யாருக்கெல்லாம் அவன் கால் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கால் ஹிஸ்டரியை செக் பண்றாங்க. அப்போ போலீஸ்க்கு ஆனந்த் மிஸ்ரா மேல டவுட் ஆகுற மாதிரி இன்னொரு க்ளூவும் கிடைக்குது. அன்னைக்கு ஆனந்த் மிஸ்ரா ரோஹனுக்கு கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி 1 நிமிஷம் பக்கம் பேசியிருக்காரு. 1 நிமிஷம் பக்கம் பேசினதுக்கு அப்புறம் ரோஹன் காலேஜ்ல இருந்து கிளம்பியிருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிய வருது. அப்படின்னா இந்த கொலையில ஆனந்த் மிஸ்ரா, அதாவது ரோஹனோட அண்ணன் இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா ப்ரூவ் ஆகிக்கிட்டே வருது. இதெல்லாம் தாண்டி ரோஹனோட டெட் பாடியை கண்டுபிடிக்கும் போது அவனோட பேண்ட் பாக்கெட்ல தான் அவனோட ஃபோனும் இருந்திருக்கு. அந்த ஃபோன் பேட்டரி இல்லாம தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ அந்த ஃபோனுக்கு பேட்டரிலாம் போட்டு அவனோட ஃபோனை ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணி கால் ஹிஸ்டரி மூலியமா அவன் ஆனந்த் மிஸ்ராவுக்கு கால் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது புரிய வருது. கடைசி 6 மாசம் பக்கம் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணும் போது அவனோட லவ்வரான அனிதாவுக்கு கால் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம ஆனந்த் மிஸ்ராவோட மனைவியான திவ்யாவுக்கும் கால் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதும் போலீஸ்க்கு தெரிய வருது. இந்த கேஸ் இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அனிதா தான் இவனோட லவ்வர்னு பார்த்தா திவ்யா எதுக்கு நைட்டு ஃபுல்லா இவன்கிட்ட கால் பண்ணி பேசுறாங்க, இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை, ஏதாச்சும் ட்ரையாங்கிள் லவ் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கான்னு சொல்லி
போலீஸ் இன்னும் அந்த மொபைலை உள்ளார போய் எல்லா அப்ளிகேஷனுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாட்ஸ்அப்பை செக் பண்ணும்போது தான் போலீஸ்க்கு முக்கியமா இதுதான்டா பிரச்சனை அப்படிங்கிறது புரிய வந்திருக்கு. விஷயமா அந்த வாட்ஸ்அப்ல 2 பேத்து கூட நிறைய சேட் பண்ணியிருக்கான். விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும், அனிதாவோட சேட் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அனிதாவோட நிர்வாணமான பிக்ஸ் ஆகட்டும், நிர்வாணமான வீடியோஸ் ஆகட்டும், இவங்க 2 பேரும் ரொமான்டிக்கா இருக்கிறதும், உறவு வச்சுக்கிற வீடியோ ஆகட்டும், எல்லாமே இந்த இடத்துல ஷேர் ஆயிருக்கு. இதெல்லாம் போய் அனிதா கிட்ட பார்க்கும்போது அனிதா போலீஸை பார்த்து கத்தி கதறி அழுகுறாங்க. இது எல்லாத்தையும் அழிச்சிடுறாங்க என்கிட்ட சொன்னான், ஆனா அழிக்காம போன்லயே வச்சிருப்பான்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. என்னை டோட்டலா அவன் ஏமாத்திட்டான், அவன் இறந்துட்டான்னு சொல்லி இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னை ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டானேன்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. சரி, ஒரு பக்கம் அனிதா விட்டாச்சு. அதுக்கடுத்தது வாட்ஸ்அப்ல யார்கிட்ட அதிகமா சேட் பண்ணியிருக்கான்னு பார்த்தா திவ்யா, ஆனந்த் மிஸ்ராவோட மனைவி. அதாவது திவ்யாவும் இந்த ரோஹனோட சீனியரா தான் இந்த காலேஜ்ல படிச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த ரோஹனுக்கு திவ்யாவுக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமா, இவங்க 2 பேரும் ஏதாவது தப்பான உறவுல இருக்காங்களோன்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, திவ்யாவோட நிர்வாணமான போட்டோஸ் ஆகட்டும், அவங்களோட நிர்வாணமான வீடியோஸ் ஆகட்டும், திவ்யாவும் ரோஹனும் பாலியல் உறவு வச்சுக்கிற வீடியோ ஆகட்டும், எல்லா விஷயங்களுமே வாட்ஸ்அப்ல ஷேர் ஆயிருக்கு. போலீஸ்க்கு இதை பார்த்தோன்னே ஒரு பெரிய அதிர்ச்சி. இவன் 2 பெண்களை ஏமாத்திட்டு இருந்திருக்கானா? திவ்யாவுக்கு இவன் அனிதாவை கால் பண்றது தெரியாதா? அப்புறம் எதுக்கு திவ்யா இவன் கிட்ட பழகிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. இது எல்லாம் தாண்டி 3ஆவதா ஒரு நபர்கிட்ட இந்த ரோஹன் திவ்யாவோட போட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கான். அது யாருன்னு பார்த்தா அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ரோஹித். இந்த ரோஹித் அப்படிங்கிறவன் ரோஹன் கூட எப்பயுமே சுத்திக்கிட்டே இருப்பாங்கிறத எல்லாமே சொல்றாங்க. அவனோட ரூம்மேட், கிளாஸ்லயே அவன் பக்கத்திலே தான் உட்காந்துட்டு இருப்பான். அந்த ரோஹித்தை கஸ்டடியில் எடுக்கிறாங்க. கஸ்டடியில் எடுத்து அவங்களோட ஸ்டைல விசாரிக்கும் போதுதான் ரோஹித் போலீஸ்க்கு ஷாக்கிங் ஆகிற ஒவ்வொரு உண்மையா சொல்றான். விஷயமா ரோஹித் என்ன சொல்றான்னா, திவ்யாவுக்கும் ரோஹனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப். என்னதான் திவ்யாவை அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருந்தாலும் அவங்க 2 பேத்துக்குள்ளார தப்பு நடக்குது. அதனாலதான் திவ்யா எல்லா போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே அனுப்பிச்சுடுவாங்க இவனுக்கு. இவன் எனக்கு எல்லாத்தையுமே ஃபார்வர்ட் பண்ணுவான். நாங்க 2 பேரும் இதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்றோம். நிறைய விஷயங்கள் பண்ணுவோம்னா என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் நெட்ல அப்லோட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் அவன் சொல்றான், இவங்க 2 பேத்துக்குமே மாஸ்டர்பேட் பண்ற பழக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கு. திவ்யாவோட போட்டோஸ், திவ்யாவோட வீடியோஸ் வச்சு தான் நாங்க 2 பேருமே மாஸ்டர்பேட் பண்ணுவோம். மாஸ்டர்பேட் அப்படின்னா சுய இன்பம் பண்றது. இவங்க 2 பேருமே அதுவே ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க. திவ்யாவோட உடம்ப நம்ம இதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோ பார்த்து நான் மாஸ்டர்பேட் பண்ணிக்கிறேன், நீ தான் திவ்யாவை நேர்லயே பாக்குறிய, அவ கூட நீ நேர்லயே ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோ அப்படிங்கறத ரோஹித் ரோஹனுக்கு சொல்லியிருக்கான். சோ இது மூலியமா போலீஸ்க்கு இன்னும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. சோ ரோஹன் ஏகப்பட்ட தப்பான விஷயங்கள் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம திவ்யாவோட போட்டோஸை ரோஹித் கிட்ட வேற ஷேர் பண்ணியிருக்கான். அனிதாவுக்கு இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே தெரியாது. அனிதாவை லவ் பண்றன்னு வேற சொல்லி அவ கூட ஒரு ட்ராக் ஓட்டிட்டு இருந்திருக்கான். இவனோட லைஃப்ல என்னதான் நடந்திருக்கு, யார் இவனை கொலை பண்ணியிருப்பாங்கிறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் ஒன்னு திவ்யாவா இருக்கணும், இல்ல திவ்யாவோட கணவனான ஆனந்த் மிஸ்ராவா இருக்கணும். ஏன்னா கடைசியா அவன் இறந்து போகும்போது மொபைல் நெட்வொர்க் ஆனந்த் மிஸ்ராவோட ஏரியா வழியா போயிருக்கு. கடைசியா ஆனந்த் மிஸ்ரா தான் இவனுக்கு காலும் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம ஆனந்த் மிஸ்ராவோட மனைவியான திவ்யாவுக்கும் இவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. ஆனந்தையும் அரெஸ்ட் பண்றாங்க, திவ்யாவையும் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்களோட ஸ்டைல விசாரிக்கும் போது திவ்யா பயத்துல எல்லா உண்மையுமே சொல்றாங்க. ஆரம்பத்துல காலேஜ் லைஃப்ல ஆனந்த் திவ்யாவும் ரொம்ப க்ளோஸா தான் லவ் பண்ணாங்க, உண்மையா தான் இருந்தாங்க. அதனாலதான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட இவங்களோட லைஃப் எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் இந்த ரோஹன் அடிக்கடி காலேஜ்ல இருந்து ஆனந்தோட வீட்டுக்கு வந்து ஆனந்த பாத்துக்கிட்டு இருந்தான். லஞ்சுக்கு வருவான், டின்னருக்கு வருவான், குடும்பத்திட்ட எல்லாத்துட்டையும் பேசுவான், திவ்யா கிட்டையும் பேசுவான். திவ்யாவை அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவான், திவ்யா அக்கா அப்படின்னு. ஏன்னா இந்த திவ்யா அப்படிங்கிறவங்க ஆனந்தோட காலேஜ் சீனியர். அப்ப இருந்தே அக்கா அக்கான்னு கூப்பிடுறதுனால அண்ணின்னு சொல்றதுக்கு அவனுக்கு வரல. சோ ஆனந்த் என்ன பண்ணியிருக்காரு, அடிக்கடி ரோஹன் இங்க வரானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையுமே ரோஹனை பண்ண சொல்லியிருக்காரு. அடிக்கடி திவ்யாக்கா வந்து ஒரு ட்ரைனிங் போகணுமா, நீ கார் எடுத்துட்டு திவ்யாவை கூட்டிட்டு போயிட்டு வந்துரு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே திவ்யாவுக்கு தேவையான ஹெல்ப் ரோஹன் செய்ய ஆரம்பிச்சான். சோ அது மூலியமா இவங்க 2 பேருமே இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆனாங்க. க்ளோஸ் ஆனாலும் ரோஹன் திவ்யாவை திவ்யா அக்கான்னு தான் கூப்பிட்டு இருந்தான், திவ்யாவும் ரோஹனை ரோஹன் தம்பின்னு தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அதனால இவங்க 2 பேருக்குள்ளார எந்த தப்பான உறவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சாங்க. இவங்க 2 பேரும் அப்போ உண்மையா அக்கா தம்பி மாதிரி தான் இருந்தாங்க. எல்லா இடத்துக்கும் சுத்துறாங்க, எல்லா இடத்துக்கும் ஷாப்பிங் போறாங்க. ஒரு நாள் ஒரு மால்ல ஷாப்பிங் போகும்போது தான் இந்த ரோஹனோட ஃப்ரெண்டான ரோஹித் திடீர்னு அவங்க 2 பேர்த்த சந்திச்சிருக்கான். ரோஹன் கிட்ட வந்து, என்னடா நீ காலேஜ் விட்டு எங்க போவன்னு பார்த்தா எங்க அக்கா கூட சுத்திட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது, டே உனக்கு நல்லாவே தெரியும்ல, இந்த திவ்யா அக்கா என்னோட ஆனந்த் அண்ணனோட ஒய்ஃப், ஷாப்பிங் போலாமேன்னு சொன்னாங்க, அதனாலதான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரோஹித் கிட்ட சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனா அதுக்கு அடுத்த நாள் ரோஹன் ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறம் ரோஹித் ரோஹனை டோட்டலா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான். டே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இந்த திவ்யா அக்கா பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்காங்க,
இவங்க எவ்வளோ சூப்பரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இவங்களுக்கு பின்னாடி இவங்க சீனியரா இருந்தாலும் நம்ம சுத்தி இருக்கோம். ஞாபகம் இருக்கா உனக்கு? நீ கூட பின்னாடி சுத்தி இருக்கேடா அப்படின்னு கேட்கும்போது தான், ஆமாடா பின்னாடி சுத்தி இருக்கேன். ஆனா அப்ப இந்த அக்கா வந்து என்னோட அண்ணனோட கமிட்டா இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் கமிட்டா இருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த அக்கா விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்ல அப்படிங்கிறத சொல்றான். ஆனா ரோஹித் என்ன சொல்றான், வெளியே வந்தா என்ன? இப்பதான் அந்த அக்கா உன் பக்கத்திலே இருக்காங்கல்ல, எல்லாமே அனுபவிக்க ஆரம்பிக்கலாம்ல. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் யாருக்குடா கிடைக்கும்? அவ்வளோ அழகா இருக்கவங்கள விட்டுறாதடா அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் ஆனந்த் மிஸ்ரா பிசினஸ் மேன். அவர் காலையில போனாருன்னா நைட்டு தான் வருவார். இந்த அக்காக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஏக்கம்லாம் இருக்கும்டா, அதை போய் நீ தீர்த்து வை. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி நீ காமிடான்னு சொல்லிட்டு ரோஹனை டோட்டலா பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சான். ரோஹித் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு அனிதான்னு ஒரு லவ்வர் இருக்கு, அவன் நம்மளையே நம்பிட்டு இருக்கா, அவளை ஏமாத்தக்கூடாதுன்னு கூட தோணாம அதுக்கு அடுத்த நாளே ஆனந்த் மிஸ்ரா வீட்டுக்கு போனோம். போய் திவ்யாவுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே செய்யும் போது, வெளியே போகும்போது தேவையே இல்லாம அவளோட கையை பிடிக்கிறது, தேவையே இல்லாம அவ தோல் மேல கை போடுறது, அங்கங்க தொடுறதுன்னு சொல்லிட்டு யதார்த்தமா பண்ண ஆரம்பிச்சான். திவ்யாவுக்கு ஆரம்பத்துல இதெல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் அவளோட மனசுல தோணுது, இவனுக்கு ஏதோ நம்மளோட உடம்பு மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு, நம்ம கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்கிறான் போல, அதை தான் தெரிவிக்கிறான்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு அப்பவே புரிய வந்துருச்சு. அதனால இதை பத்தி இவங்ககிட்ட என்னைக்காச்சும் பேசணும்னு சொல்லிட்டு திவ்யா யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும் போதுதான் ஒரு நாள் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஆனந்த் மிஸ்ரா வீட்டுக்கு இந்த ரோஹன் வந்திருக்கான். ஆனந்த் அப்போ வந்து பிசினஸ்க்கு போயிட்டான். லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்தவன் வீட்டுல யாருமே இல்லை, தாத்தா பாட்டி எல்லாமே வீட்டுக்குள்ளார இருப்பாங்க. இந்த பக்கம் திவ்யாக்கா எங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரோட பர்மிஷன் இல்லாம திவ்யாவோட ரூம்குள்ளாரியே போயிருக்கான். கதவை திறந்து பார்க்கும் போது அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. திவ்யா அந்த இடத்துல துணி மாத்திட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு எப்பயும் போல சாரி மாட்டிட்டு இருக்காங்க. திவ்யா திரும்பி நின்னதுனால பின்னாடி நின்றுட்டு இருக்க ரோஹனை அவங்க பார்க்கவே இல்லை. அவங்க சாரி மாத்திர அழகு எல்லாத்தையுமே இவன் பார்த்து ரசிச்சுட்டு இருந்திருக்கான். அவங்க சாரி எல்லாம் மாத்தினதுக்கு அப்புறம் திடீர்னு திரும்பி பார்த்தா இவன் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. டே ரோஹன் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தம் போடும் போது, சாரிக்கா நான் யதார்த்தமா தான் கதவை திறந்து உள்ளார வந்தேன், திடீர்னு நீங்க பாட்டுக்கும் துணி மாத்திட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டான். ஸோ இப்போ திவ்யாவுக்கு புரிஞ்சிருச்சு, இவனுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை எப்படி தெரிவிக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. நம்மளோட கணவர் மூலியமாவும் நமக்கு பெருசாக சந்தோஷம் கிடைக்கல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், இப்போ போர் தான் அடிச்சிட்டு இருக்கு, வீட்டில் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கோம், இவன் ஒருத்தவன் தான் நமக்கு எல்லா இடத்துலையுமே வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரானேன்னு சொல்லிட்டு ரோஹன் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சாங்க. ரோஹனுக்கு கால் பண்ணி எனக்கும் உன் மேலே இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அடுத்த நாளே காலேஜை முதற்கொண்டு லீவ் போட்டு ரோஹன் திவ்யாவை மீட் பண்ண வந்தான். திவ்யாவோட ரூம்குள்ளாரையே போய் ரெண்டு பேருமே பாலியல் உறவு வைக்க ஆரம்பிச்சாங்க. ரோஹித் சொன்ன மாதிரியே ரோஹன் ஒரு மொபைல் எடுத்துட்டு போய் திவ்யா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் பாலியல் உறவு வைக்கிறத வீடியோ எடுத்துக்கலாம், நான் அடிக்கடி பார்த்து ரசிக்கணும்னு சொல்லி அவளோட பர்மிஷனோட எல்லா வீடியோவுமே எடுத்தான். அந்த வீடியோவை தான் ரோஹித்துக்கு ஷேர் பண்ணி ரெண்டு பேருமே மாஸ்டர்பேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ திவ்யா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட உடம்ப இவங்க ரெண்டு பேரும் மாஸ்டர்பேட் பண்றதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. திவ்யாவுக்கு இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே தெரியல. சரி நம்ம கணவரை அப்பப்போ ஏமாத்துறோம், இவங்க கூட ஒரு பாலியல் உறவு வைக்கிறோம், இதனால நம்ம ரிலேஷன்ஷிப்ல எதுவும் தப்பு வந்துடாது, அவனை நம்ம தம்பின்னு தான் சொல்றோம், அவன் நம்மளை அக்கான்னு தான் சொல்றாங்க, எப்ப நமக்கு ஸ்டாப் பண்ணுமோ ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவோட திவ்யா இவங்க கூட பழகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே அனிதாவுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கும் போது திவ்யாவும் ரோஹனும் இந்த மாதிரி ஒரு ஈர்ப்பில் இருக்கும் போது வெவ்வேறு இடங்களுக்கு தியேட்டர் பார்க் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சுத்தும் போது என்னைக்காச்சும் ஆனந்த் மிஸ்ரா பார்க்காமையா போயிடுவாரு. எந்த தப்பு நடந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் குற்றவாளிகள் மாட்டிதான் ஆவாங்க. அதே மாதிரிதான் ரோஹனும் திவ்யாவும் ஒரு தியேட்டர்ல கார்னர் சீட்ல அசிங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த தியேட்டருக்கு வந்த ஆனந்தோட ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டாரு. அது அப்படியே போய் ஆனந்த் கிட்ட சொல்லும் போது ஆனந்த் சத்தியமா என்னோட மனைவியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை திட்டி அமிச்சு விட்டதுக்கு அப்புறம் அவரோட மனசுக்குள்ளார ஒரு டவுட் வந்திருக்கு, ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்றாங்களான்னு. தன்னோட மனைவியோட போன் எடுத்து ரகசியமா செக் பண்றாரு. அப்போ திவ்யாவோட நிர்வாணமான போட்டோஸ், இவங்க ரெண்டு பேர் வச்சிருக்க பாலியல் உறவுக்கான வீடியோ எல்லாமே ப்ரூஃபா கிடைக்கும் போது அவருக்கு அப்படி ஒரு கோபம். திவ்யாவை போய் திட்டி இனிமேட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போ, நீ இந்த வீட்லயே இருக்கக்கூடாது, உன்னோட வீட்டுக்கே பேரு, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவோ கோவமா பேசும்போது தான் திவ்யா காலில் விழுந்து கெஞ்சிருக்காங்க, நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணோம், நீ அதுக்கப்புறம் என் மேல இன்ட்ரெஸ்டே காட்டல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பிசினஸ்னு போயிட்ட, எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு, எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அதனாலதான் அவன் உள்ளார வந்தான், சத்தியமா இனிமேட்டு அவங்ககிட்ட நான் பழகவே மாட்டேன், மன்னிச்சிரு, என்னை திருப்பி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சும் போது ஆனந்த் மிஸ்ராவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நம்ம இத்தனை வருஷமா லவ் பண்றோம், இப்போ கூட நம்ம உண்மையா தான் திவ்யாவை லவ் பண்றோம். அதனால ஆனந்த் மிஸ்ரா ஒரே ஒரு டிசிஷன் தான் எடுத்தான். அது என்னன்னா, என்னோட வைஃபை நான் திருப்பி நான் ஏத்துக்கிறேன், ஆனா திவ்யாவை நிர்வாணமா பார்த்தவன், திவ்யாவை தொட்டவன், திவ்யா கூட உறவு வச்சுக்கிட்டவன்
இந்த உலகத்துல உயிரோடவே இருக்கக்கூடாது. அந்த ரோஹனை கொன்னே ஆகணும்னு சொல்லி முடிவெடுத்தான். திவ்யாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணான். சரி, அவனை நம்ம கொன்றலாம். எப்படி கொல்லலாம்னு யோசிக்கும் போதுதான் அதே நாளே ரோஹனுக்கு கால் பண்ணி நீ உடனே என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஆனந்த் கூப்பிட்டுருக்கான். ரோஹனும் ஆனந்த் கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஆனந்த் தான் கூப்பிடுறாரா இல்ல திவ்யா எதுக்காச்சும் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஆசையா ஆனந்தோட வீட்டுக்கு போறான். ஆனந்தோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் லஞ்ச் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரோஹனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஏன்னா அந்த லஞ்சில் மயக்க மருந்து கலந்து வச்சிருக்காங்க. ரோஹன் மயங்கினதுக்கு அப்புறம் ஆனந்த் கழுத்தை நெரிச்சு துடிக்க அந்த இடத்துல கொலை பண்றான். அவன் மயக்கத்தில் இருக்கும்போது கூட ரோஹன் கை கால்லாம் ஆட்டும் போது திவ்யா காலையும் கையையும் பிடிச்சிக்கிறாங்க. ஒரு தப்பான உறவு ஸ்டார்ட் ஆகி கடைசியா எந்த லெவல்ல போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுமேன்னு சொல்லிட்டு காருக்குள்ளார பாடியை போட்டு ஆனந்த் போய் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு வந்துட்டான். அந்த மொபைல் அப்போ கூட சுவிட்ச் ஆன்ல தான் இருந்திருக்கு. நிறைய பேர் கால் பண்ண ஆரம்பிச்சு அட்டன் பண்ணாதனால ஃபோன் அந்த ஃபாரஸ்ட் ஏரியாலே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ உண்மைகள் திவ்யா கிட்ட இருந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இவங்க என்னதான் அசிங்கத்தை பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் என்னன்னா அவன் அனிதாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றான். இன்னொரு பக்கம் என்னன்னா ஆனந்த் அப்படிங்கிறவன் திவ்யாங்கிற ஒருத்தவளை லவ் பண்றான். ஆனா இன்னொரு பக்கம் என்னன்னா திவ்யா அப்படிங்கிறவ ரோஹன் அப்படிங்கிற ஒருத்தவங்க கூட உறவு வச்சிருக்கா. இவங்களாம் என்ன காதல் தான் பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல வேற ஏதாவது கருமத்தை பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்கறவங்க யாருக்குமே புரியல. ஆனா இப்போ குற்றவாளியான திவ்யாவாகட்டும், திவ்யாவோட கணவரான ஆனந்த் மிஸ்ராவாகட்டும், இதெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணோட போட்டோ வீடியோவை வச்சு ஆபாசமா எடுத்து அதை மிஸ்யூஸ் பண்ண இந்த ரோஹித் ஆகட்டும் எல்லாத்து மேலேயும் கேஸ் போட்டு இப்போ 3 பேருமே ஜெயிலில் தான் இருக்காங்க. இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது அந்த அனிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணு தான். அந்த அனிதா போலீஸுக்கிட்ட நான் அவனை உண்மையாக காதலிச்சேன், ஆனால் அவன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்குவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அவன் கூட நான் எவ்வளோ தடவை பாலியல் உறவு வச்சிருக்கேன், ஆனால் அவன் என்கிட்ட உண்மையாக இருப்பான்னு நினச்சி மட்டும்தான் அவன் கூட நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ என்னன்னா இந்த லெவலுக்கு கேவலமாக இருந்திருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சூசைட் பண்ணுற நிலைமைக்கே போயிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குதோ எல்லாமே ஒரு கிரைம்ல தான் முடியுது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரிதான் இந்த இடத்துல அந்த ரோஹன் அப்படிங்கிறவன் ஆரம்பிச்ச ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப், இந்த திவ்யா அப்படிங்கிற ஆரம்பிச்ச ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் கடைசியா இந்த ரோஹனோட ஒரு மரணத்துக்கே அவன் குழி தோண்டி வச்சிருக்கான் அப்படிங்கிறது புரிய வருது. நான் முன்னாடியே இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது எல்லா காதலர்களுமே கரெக்டாக தான் இருக்காங்களா, எல்லாத்தோட வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கான பதில் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனையோ காதலர்கள் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேற ஒருத்த மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, 2 பேருக்கு கூட சண்டையாவே இருக்கு, குழந்தை வந்ததுக்கு அப்புறம் சண்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பிரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆனந்த் திவ்யா அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். என்னைக்குமே அது காதல் திருமணமா இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜா இருந்தாலும் சரி, வீட்டில் கிடைக்கிற அன்பை விட்டுட்டு, வீட்டில் கிடைக்கிற ஒரு காதலை விட்டுட்டு வெளியில கிடைக்கிற ஒரு காமத்தோட சாக்கடைக்காக போனீங்க அப்படின்னா கடைசியா அவங்களோட வாழ்க்கை ஜெயில இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம தனியா தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். காதலிக்கிறது அப்படின்னா தயவு செய்து காதலிங்க. அதை விட்டுட்டு நிறைய அசிங்கத்தை பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணை வச்சுக்கிட்டு இன்னொருத்தவனை ஏமாத்திட்டு வேற ஒருத்தன்ட்ட பழகிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்ணீங்க அப்படின்னா கடைசியா அவங்களோட லைஃப் அந்த அசிங்கத்தோட தான் முடியும் அப்படிங்கிறத இந்த சம்பவத்து மூலியமா நம்ம தெரிஞ்சுக்குவோம். தயவு செய்து ஒவ்வொருத்தவங்களோட காதல்ல உண்மையா இருங்க, ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களோட குடும்பத்துல உண்மையா இருங்க. நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம். பை.